வணக்கம். இமயமலை பகுதியிலே ஒட்டியானா என்ற ஓர் நாடு இருந்தது. அந்த நாட்டிலே பத்மசாம்பவர் ஒரு குளத்தின் நடுவில் உள்ள தாமரையில் தோன்றினார். இப்படி கருப்பை தொடர்பில்லாமல் பிறப்பவர்களுக்கு அயோனிகர்கள் என்று சொல்லுவார்கள். யோனியின் வழியாக அவர்கள் பிறக்கவில்லை. அதிலிருந்தே அவர்கள் ஒளியிலிருந்து பிறந்தவர்கள் என்பதை நாம் உணரலாம். பத்மசாம்பவர் தாமரையிலே ஒரு சிறுவராக அமர்ந்திருந்தார். எல்லோரும் அதிசயித்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து வந்து பல இடங்களிலே தவம் இயற்றினார். அவருடைய கோட்பாடு வஜ்ராயண புத்த மதம் என்று கூறப்படுகின்றது. அது சித்தர்களுடைய சாகா கல்வி, உடம்பை ஒளியாக மாற்றுகின்ற அந்த கல்வி பௌத்த மதத்தில் இணைந்தது. அதற்குத்தான் வஜ்ராயணா புத்த மதம் என்று பெயர். இந்த நெறியை பரப்புவதற்காக பத்மசாம்பவர் பல இடங்களுக்கும் சென்றார். திபேத்திற்கும் சென்றார். இந்த நெறியை பலருக்கும் உபதேசம் செய்தார். அதன் பிறகு அந்த காலகட்டத்தில், அதாவது 8ஆம் நூற்றாண்டில் புதுமையாக இருந்த இந்த கலையை பலரும் ஏற்குமாறு உபதேசம் செய்தார். பல அதிசயங்களை நிகழ்த்தினார், உபதேசங்களையும் செய்தார். பிறகு ஒரு நாள் நேபாளத்தில் உள்ள மராத்திகா என்ற குகையில் அவருடைய துணைவியார் மந்தர்வாதேவியுடன் இருந்தார், தவம் செய்தார். அதன் பிறகு ஒரு நல்ல நாளில் அவருடைய உடம்பு ஒளியாக மாறி எங்கும் நிறைந்தது. ஒளியிலிருந்தே பிறந்தார், பிறகு ஒளியாகவே மாறி எங்கும் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நிற்கின்றார். இப்படிப்பட்ட ஒளி உடம்பில் வாழும் மகான்களால் தான் இன்னமும் இந்த உலகத்தில் ஆங்காங்கே தேவைப்படுகின்ற இடங்கள் எல்லாம், நல்லவர்கள் உள்ள இடங்களில் தனித்தனி மனிதர்களுக்கு அளவில் கூட சில துன்பங்கள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. முற்றிலும் அநீதி இந்த உலகத்தை அழித்து விடாமல் பாதுகாக்கின்ற சக்தி இதுதான். எல்லா நாடுகளிலும் ரசாயன ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் தயாராக இருக்கின்றன. அழித்து விடலாம் உலகத்தை. ஆனால் ஏதோ ஒரு சக்தி இப்படியெல்லாம் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சக்தி ஒளியில் வாழ்பவர்தான் பத்மசாம்பவா போன்ற பெரியவர்கள். அவருடைய திருவுருவத்தை வணங்குவோம். அவர் இறுதியாக அமர்ந்து உடம்பு ஒளியான மராத்திகா குகையையும் வணங்குவோம். வணக்கம்.